வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எனது கூகுள் சர்ச் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ற பதிவிற்கும் கூகுள் இன்புட் டூலை பயன்படுத்தும் விதம் பற்றிய பதிவிற்கும் கொடுத்த வரவேற்பிற்கும் உற்சாகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் பல புதுமைகளையும் நன்மைகளையும் வழங்கி வரும் வேளையில் நாம் நன்மைகளை பகுத்து ஆராய்ந்து பயன்படுத்துவதன் மூலமாக நாம் நிச்சயம் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதோ கூகுள் செய்தி சேவை பற்றிய எனது மற்றொரு பயனுள்ள காணொலி பதிவு. கூகுள் தன்னோட பயனீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் கூகுள் நியூஸ். இந்த கூகுள் நியூஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் நியூஸ் சேவையை கூகுள் 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தினாங்க. ஏறத்தாழ 3 வருடங்கள் அது டெஸ்டிங் ப்ராசஸில் தான் இருந்துச்சு. இதில் நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூகுள் நியூஸுக்கான யோசனை இந்தியர் ஒருவரால் தான் வழங்கப்பட்டது. அவரோட பேர் கிருஷ்ணா பரத். கூகுள் இந்த சேவையை கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு வழங்கியிருக்கு. 28 மொழிகளும் இதனுள் அடக்கம். இதில் மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 28 மொழிகளில் தமிழும் உண்டு. முதல்ல நம்ம கூகுள் இணையதளத்துக்கு போகணும். கூகுள் இணையதளத்துக்கு போனதுக்கப்புறம் மேல்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தேர்வுகள் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச், இமேஜ், மேப்ஸ், பிளே, யூடியூப் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் நியூஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம கூகுள் நியூஸ் பேஜுக்கு வந்துடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நேரடியாகவே கூகுள் நியூஸ்க்கு போயிடலாம். news.google.com அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நேரடியாக கூகுள் நியூஸ் பகுதிக்கு நம்ம போயிட முடியும். இப்போ நீங்கள் கூகுள் நியூஸ் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்களுக்கு முன்னாடி செய்தி இணையதளங்களில் வெளியிடப்பட்ட அனைத்து செய்திகளும் இங்கே ஒருங்கிணைப்பாக கிடைச்சிருது. இந்த செய்திகளை நம்ம வேணுங்கிற வகையில் தொகுத்தும் எடுத்துக்கிற முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் இணையதளங்களில் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் உடனுக்குடனே நம்ம பெற முடியும். அந்த சர்ச் பாக்ஸுக்கு கீழே உள்ள தமிழ் அப்படின்ற பட்டனை அழுத்தணும் அப்படின்னா தமிழ் மொழியில் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளும் உடனுக்குடனே நம்ம பார்க்க முடியும். இந்த செய்திகளை வேணுங்கிற வகையில் பிரிச்சும் எடுத்துக்கலாம். உதாரணமாக எனக்கு தமிழகம் சார்ந்த செய்திகள் வேணும் அப்படிங்கும் பொழுது நான் அதை அங்கே கிளிக் பண்ணுறேன். மீண்டும் இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா அங்கே தனித்தனியாக உள்ள கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். உதாரணமாக தமிழகம், இந்தியா, உலகம், வணிகம், பொழுதுபோக்கு, விளையாட்டு, மேலும் செய்திகள் நமக்கு வேணுன்றதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். உதாரணமாக எனக்கு கல்வி சார்ந்த செய்திகள் வேணும் அப்படிங்கும் பொழுது நான் கல்வி அப்படின்னு டைப் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அதை சார்ந்த செய்திகளும் இங்கே ஆட் ஆயிரும். மேலும் சமூக வலைதளங்களில் இந்த செய்திகளை நம்மளோட நண்பர்களோட உடனுக்குடனே பகிர்ந்துக்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா கூகுள் ப்ளஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலியமா உடனுக்குடனே இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிற முடியும். பல்வேறு செய்தி இணையதளங்களில் வெளிவந்து கொண்டிருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடிய கூகுள் செய்தி சேவையை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த காணொளி பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனது அடுத்த காணொளி பதிவை இமெயில் மூலம் பெறுவதற்கு கீழே உள்ள ஜிடெக் எஜுகேஷனின் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களது கருத்துக்களும் பகிர்வுகளுமே எனது அடுத்த பதிவை உற்சாகப்படுத்தும். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள காணொளி பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.